கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் விவசாயிகள் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கமும் இணைந்து மேகதாது அணை கட்டுவதை மத்திய, மாநில, தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கைகளில் கருகிய பயிர்களுடன் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் விவசாயிகள் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கமும் இணைந்து மேகதாது அணை கட்டுவதை மத்திய, தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கைகளில் கருகிய பயிர்களுடன் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தி.க. கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் சின்னப்பையன், மாவட்ட செயலாளர்களான ஜெயராமன், ரஹ்மத்துல்லா, மாவட்ட பொருளாளர் நாகராஜ், மாவட்ட பொருளாளர் மஹாபூப் அலி ஆகியோர் முன்னிலை வகித்து மேகதாது அணை கட்டுவதனால் தமிழகம் சந்திக்கும் பாதிப்புகள் குறித்து விளக்க உரையாற்றினார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின்போது தமிழகத்தினை வஞ்சிக்கும் விதமாக மேகதாது அணை கட்டுதை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும், தென்பெண்ணை ஆற்றில் கெமிக்கல் மற்றும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், தமிழக அரசின் தேர்தல் அறிக்கையின்படி தமிழக விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் தி.க. கிருஷ்ணன், கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்தில் சுமார் 20 மாவட்டங்கள் தண்ணீரின்றி விவசாயம் பாதிக்கப்படும். இதனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவார். ஆகையால் மத்திய அரசு மேகதாட்டில் அணை கட்ட தடை விதிக்க வேண்டும், இல்லையில் தமிழக விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். அப்போது விவசாய சங்கத்தினைச் சேர்ந்த வாசு, ராமச்சந்திரன், ரெஜினா, குழந்தை, முனிகான், துரைசாமி, கிருஷ்ணன், ரயில்வே ராமசாமி, யுவராஜ், சதாம், பார்வதி, சுரேஷ், சிவசங்கர், வரமுனி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். மாநில அரசு மேகதாது அணை கட்டினால் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன பாதிப்பு என்பதை ஏறத்தாழ 20 மாவட்டங்களுக்கு தண்ணீர் வேளாண் துறை சார்பாக தண்ணி வராவிட்டால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள். 1947ஆம் ஆண்டு தமிழ்நாடும் கர்நாடக அரசும் ஒப்பந்த அடிப்படையில் மேகதாது அணை தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாடுக்கு 43 டிஎம்சி தண்ணி ஆண்டுக்கு விட வேண்டும் என்று ஒப்பந்தம், அதே போல தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவிற்கு மின்சாரம் வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் கர்நாடக அரசு மீண்டும் மேகதாது அணை உயர்த்தினால் தமிழ்நாட்டிலிருந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று மீண்டும் தொடரும். அதே போல கிருஷ்ணகிரி அணையிலிருந்து கழிவுநீர் கலப்பதை தமிழ்நாடு அரசு அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதை மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தமிழக விவசாயிகள் வாங்கியிருக்கும் கடன்களை 2 லட்சம் ரூபாய் குறைஞ்சது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மேகதாது அணை கட்டுவதற்கு ஒன்றிய அரசு எந்த தடையும் செய்யாமல் ஒன்றிய அரசு கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு தடை செய்யாமல் மேகதாது அணையை கட்டுவதை ஒன்றிய அரசு தடை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.